ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 22/5/2025 கருணியா ப்ளஸ் KN 573க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை தான் நம்ம கெஸ் பண்ணி இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே அந்தந்த ட்ராவை வச்சு தான் இருக்கும். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஸோ இது வியாழக்கிழமைன்னா நம்மளுக்கு வந்து கருணியா ப்ளஸ். அப்போ இது எல்லாமே கருணியா ப்ளஸோட ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து 523, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 442, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து 522ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழன் டு வியாழன் கருணியா ப்ளஸோடைய ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வந்திருக்கோம். அதாவது மிஸ்ஸிங் சீரியல்னால் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் வராத நம்பரை நம்ம அதை மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லிட்டு கருதுவோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராவலில் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அதோட சிந்தட்டிக் நம்பர்ஸும் இந்த ட்ராவலில் பெய்ட்ஸ் போட வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர் அல்லது ஆல் 7 வரும்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங் ஆகிற நம்பர்ஸ் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு சீபோர்டில் நம்மளுக்கு வரும். அப்படி இல்லைட்டுன்னா அது வந்து ஏ போர்டுக்கு போகும். ஸோ இது வீடியோ வந்து நம்ம சீபோர்டுன்னு போகிறதுனால சீபோர்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 7 அதிகப்படியான சான்சஸில் இருந்தாலும் இதோட நம்ம வந்து 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம் நண்பா. ஏன் நான் 2 எடுக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ராவலில் 7 அல்லது 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 நம்மளுக்கு இந்த ட்ராவலில் 7 இருந்துச்சுன்னா 2 ஒன்றா நிற்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால் 2ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 7 2ம் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7 2 அல்லது 2 7. அப்படி இல்லைட்டுன்னா 2 2 7 கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ மிஸ்ஸிங் சீரியலில் 7 சொல்கிறோம், அப்போ வந்து அதோடைய சிந்தட்டிக் நம்பர் 2ஐயும் கொண்டு வந்துருக்குமே, ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு வந்து டவுட் வரும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்த்தலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட். கடைசியாக வந்து வியாழக்கிழமை 523 தான். ஸோ இந்த ட்ரா நம்ம எடுத்துகிட்டு வந்தது வந்து 356லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பாருங்கள் நம்மளுக்கு 7 இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். 3 5 6 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து 6 2 1 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 1 4 8 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 8 0 9 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து 4 0 0 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 5 2 2 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 4 4 2 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக போன வாரம் வந்து 5 2 3 7 மிஸ்ஸிங். இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம 7. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு 7 மிஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கு 7ஐ கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் நம்ம V9 மெத்தடை ஜாயின் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க 356 அப்போ இங்கே நம்மளுக்கு 63, இங்கே வந்து 148 அப்போ இங்கே வந்து 18, இங்கே 809 அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 90, பாக்கி இருக்கிறது வந்து 54 7 2. இதில் நம்மளுக்கு தொடர்ச்சியாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது இங்கே 4, இங்கே 5, இங்கே 4, இங்கே 5.
அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து V9 மெத்தடும் நம்மளுக்கு சான்சஸில் இருக்குது. அப்போ இதே ஃபார்மெட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 மிஸ்ஸிங் சீரியல், 7ஓட சிந்தட்டிக் வந்து 2. இப்போ தொடர்ச்சியாக அங்கே இருக்கிறது வந்து 2, ஸ்கொயரில் இருக்கிறது ஃபுல்லாகவே 2 2 2. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டில் வந்து 7 அல்லது 2, பெய்ஸை பொறுத்த வரைக்கும் 7 2 நம்மளுக்கு இந்த ட்ராவில் உட்காரும். இது ஃபார்மெட் படி வந்திருக்கிறது. ஸோ நம்மளுடைய இந்த V9 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் V9 ஃபார்மெட்டு ஒருவேளை சப்போர்ட்டடாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ராவில் வந்து 4 5 அல்லது 5 4 பெய்ஸ் போடலாம். 4 5 5 4 இந்த ட்ராவில் பெய்ஸ் போட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபார்மெட் நம்மளுக்கு கை கொடுக்கட்டலன்னா இந்த ஃபார்மெட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க எடுக்கிறது எல்லாமே V9 ஃபார்மெட்டை கனெக்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து 4 5 4 5ன்னு ஏ போர்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 4 அல்லது 5 நம்மளுக்கு சி போர்டில் கூட உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால 4 அல்லது 5 பெய்ஸாகவும் உட்கார வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து சப்போர்ட்டட் சி போர்டாக நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்ம மிஸ்ஸிங் ஃபார்மெட்டோடு நின்றுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மிஸ்ஸிங் ஃபார்மெட்டோடு நின்றுக்கலாம். ஸோ சப்போர்ட் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 4 5. ஒருவேளை எனக்கு குழப்பமாக இருக்குது, இது என்ன அதிகப்படியான நம்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் மெம்பர்ஸுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 2 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. ஒருவேளை 7 2 நம்மளுக்கு இந்த ட்ராவில் கை கொடுக்கணும்னா 4 5 உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிஸ்ஸிங் சீரியலை நம்ம ஃபார்மெட் பண்ணி போட்டிருக்கோம். இது சும்மா சப்ஜெக்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். சின்ன குழப்பம் இருக்கிறதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ மெம்பர்ஸுக்கு இதிலேருந்து நம்ம கழித்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொண்டு வந்து நிறுத்துவோம். அதுக்காக மெம்பர்ஸ்க்கு வேறு வீடியோவில் வேறெல்லாம் கிடையாது. ஸோ வீடியோவில் என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக கொடுத்துருவோம். அது வந்து சிங்கிள் நம்பராக இருந்தாலும் சரி, பெயர் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் போர்டாக இருந்தாலும் சரி. மெம்பர்ஸுக்கு நம்ம இதிலேருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் பிரித்து எடுப்போம். அதனால் மெம்பர்ஸுக்கு வேறு இங்கே வேறு அப்படிலாம் கிடையாது நண்பா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல்லேருந்து வருதா அல்லது சப்போர்ட் சீரியல்லேருந்து வருதா. சப்போர்ட் சீரியல் நான் கொடுத்ததுக்கான காரணம் இங்கே பக்கத்தில் இருக்குது நண்பா. 4 5 4 5 இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு வேளை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அதை அப்படி தூக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் மிஸ்ஸிங் சீரியல் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப்ன்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 22 5 2025 கர்னியா ப்ளஸ் KN 573க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.